கொள்வாரே, நாங்கள் இந்த குகைக்குள்ளே இருக்கிறோம், அவர்கள் இதோ நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய கால் அடையாளங்கள் எல்லாம் நமக்கு தெரிகிறது, அவர்களிலே ஒருவர் குனிந்து பார்த்தால் எங்களை கண்டுகொள்வாரே என்று சொன்ன பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அபூபக்கரே, மா தன்னுக பிஸ்னைன் அல்லாஹு சாலிசுஹுமா. அபூபக்கரே, நீ என்ன நினைக்கிறாய்? நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம் என்று நினைக்கிறாயா? இல்லை, எங்களோடு 3ஆவதாக அல்லாஹ் இருக்கிறான், பயப்பட வேண்டாம் என்று தன்னுடைய தோழருக்கு, நண்பருக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி அதற்கு பிறகு அந்த மலை குகையிலிருந்து 3 நாட்களுக்கு பிறகு நபி அவர்கள் மதீனா நகர் நோக்கி செல்வதற்காக புறப்பட்டு மக்காவினுடைய கடைசி எல்லைக்கு வந்து அழுதவர்களாக, கண்ணீர் வடித்தவர்களாக மக்காவை பார்த்து சொன்னார்கள், யா அர்ல மக்கா, யா அர்ல மக்கா, இன்னகி அஹப்பு அர்லில்லாஹி இலல்லாஹ் வ அஹப்பு அர்லில்லாஹி இலைய, லவ்லா அன் அஹ்லகி அஹ்ரஜூனி மின்கி மா ஹரஜ்து மின்கி கஹரன். ஏ மக்காவே, உலகத்தில் இருக்கக்கூடிய பூமிகளிலே, உலகத்தில் இருக்கக்கூடிய நகர்களிலே, உலகத்தில் இருக்கக்கூடிய சிட்டிகளிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான சிட்டி, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பூமி நீதான் மக்காவே. அது மட்டுமல்ல, ஏ மக்காவே, உலகத்தில் இருக்கக்கூடிய பூமிகளிலே எனக்கும் மிக விருப்பமான பூமி நீதான். ஆனால் இங்கே இருக்கின்ற இஸ்லாத்தின் விரோதிகள் என்னை இந்த நகருக்குள்ளே தங்க விடுகிறார்கள் இல்லை. அவர்களுடைய எதிர்ப்புகள் இல்லை என்றால் ஒரு நாளும் உன்னை விட்டும் நான் வெளியாக இருக்க மாட்டேன் என்று அழுதவர்களாக சொல்லிவிட்டுத்தான் நபி அவர்கள் மதீனா நகரை நோக்கி புறப்படுகிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிந்தித்து பாருங்கள். முஹர்ரம் மாதத்திலே நடந்த இந்த ஹிஜ்ரத்துடைய சம்பவத்தை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னாருடைய தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நீண்ட நெடிய அந்த பயணத்தை கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இன்றும் ஹஜ்ஜுக்காக செல்பவர்கள், ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற செல்பவர்கள் இன்றைய சொகுசான பஸ் வண்டிகளிலே, குளிரூட்டப்பட்ட வாகனங்களிலே, அழகாக செப்பனிடப்பட்ட காப்பட் பாதையிலே சகோதரர்களே மக்காவில் இருந்து மதீனாவுக்கு செல்வதற்கு 5, 6 அல்லது 8, 10 மணித்தியாலங்கள் பிடிக்கிறது என்றால் அன்று எந்த விதமான நவீன வாகனங்களும் இல்லாத அந்த காலத்தில் ஒட்டகையை தவிர, குதிரையை தவிர வாகனம் கிடையாது. அந்த பாலைவன பூமியிலே 500 கிலோமீட்டர்கள் கிட்டத்தட்ட அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரயாணத்தை மேற்கொள்வதற்காக எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. பல சிரமங்கள் மேற்கொண்டு 18 நாட்கள் பிடித்தது நபி அவர்கள் மதீனாவுக்கு போய் சேருவதற்காக. 18வது நாள் குபா என்ற இடத்தை நபி அவர்கள் அங்கே போய் சேருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனா நகரிலே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைத்தது. அதனால் தான் இன்றும் கூட நாங்கள் மதீனா வாசிகளுக்கு என்று சொல்லுகிறோம். நபி அவர்கள் சொன்னார்கள், அல் அன்சார், இஸ்லாத்துக்கு உதவி செய்தவர்கள், இஸ்லாம் இந்த உலகத்திலே பரவுவதற்கு காரணமாக இருந்தவர்கள். சகோதரர்களே, இந்த உலகத்திலே இஸ்லாம் பரவுவதற்கு கேபிட்டலாக ஒரு தலைநகரமாகத்தான் மதீனாவை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தார்கள். எனவே அந்த மதீனா நகர் அது பரக்கத்து பொருந்திய ஒரு இடமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லுவார்கள், மக்கமா நகருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எவ்வாறு துஆ செய்தார்களோ அந்த துஆவின் பிரதிபலிப்பை நாங்கள் இன்று கண்ணால் காணுகிறோம். சகோதரர்களே, அல்லாஹ் செல்வம் கொளிக்கின்ற இடமாக, பிரகாசிக்கின்ற ஒரு இடமாக, உலகத்திலே அற்புதங்கள் நிறைந்த ஒரு இடமாக அல்லாஹ் அந்த 2 இடத்தையும் ஆக்கி வைத்திருக்கிறான். மக்காவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையின் துஆவின் பிரதிபலிப்பை நாங்கள் பார்க்கிறோம். மதீனாவிலே இன்று நாங்கள் அந்த ரசூல் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவின் பிரதிபலிப்பை நாங்கள் கண்ணார காணுகிறோம். உலகத்திலே மிக சிறந்த ஒரு நகரமாக மதீனா நகர் இன்று விளங்கிக் கொண்டிருக்கிறது. மக்காவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம்
வஸலாம் அவர்கள் துஆ செய்தது போல 2 மடங்கு நான் மதீனாவுக்கு துஆ செய்திருக்கிறேன் என்றார்கள். எனவேதான் மதீனாவை நேசிப்பது, மதீனா வாசிகளை நேசிப்பது ஈமானில் ஒரு பகுதி என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த புனித இந்த முஹர்ரம் மாதம் எங்களுக்கு நபி அவர்களுடைய ஹிஜ்ரத்தை நினைவுபடுத்துகிறது. நீண்ட பெரிய சம்பவங்கள் அவற்றையெல்லாம் இங்கே நினைவுபடுத்திக் கொண்டிருக்க முடியாது. இந்த நேரத்தில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போய் சேர்ந்ததோடு சகோதரர்களே, அங்கே ஒரு ஆச்சரியமான ஒரு காட்சியை காணுகிறார்கள். மதீனாவிலே இருக்கக்கூடிய யூதர்கள், மதீனாவிலே இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்கள் நோன்பு பிடித்திருக்கிறார்கள். சகோதரர்களே, உடனே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்த யூதர்களிடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் தான் என்னை ஏற்றுக்கொள்கிறீர்கள் இல்லை, நானும் அல்லாஹ்வுடைய நபியாக இருக்கிறேன், ஆனால் நீங்கள் நோன்பு பிடித்திருக்கிறீர்களே, காரணம் என்ன என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன பதில் என்ன? இன்று எங்களுடைய தலைவர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அவர் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை எதிர்த்து ஈமானுக்கு எதிராக செயல்பட்ட சண்டாளன் கொடியவன் ஃபிரௌனை அல்லாஹ் தஆலா அழித்த நாள் தான் முஹர்ரம் 10வது நாள். எனவே அந்த ஃபிரௌன் அழிக்கப்பட்டதற்கு நன்றியாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நோன்பு பிடித்தார்கள். எனவே அதற்காக வேண்டி அவருடைய கூட்டத்தினர்களாகிய நாங்களும் நோன்பு பிடித்து வருகிறோம் என்று சொன்ன பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களே அங்கிருந்த சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், தோழர்களே, பார்த்தீர்களா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பின்பற்றுவதற்கு இந்த யூதர்களை விட நாங்கள் தான் தகுதியானவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இன்றைய நாள் இந்த முஹர்ரம் 10வது நாள் ஈமானியத்துக்கும் குஃப்ரியத்துக்கும் ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கு எதிரான சக்தி, மிகப்பெரிய ஒரு சக்திக்கும் எதிராக நடைபெற்ற ஒரு போர்க்களத்திலே வெற்றி பெற்ற நாள். அல்லாஹு தஆலா ஃபிரௌன் அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் கடவுள், நான் தான் இறைவன் என்று உலகத்திலே மார்தட்டி பேசியவன். சகோதரர்களே, இந்த ஃபிரௌனை அல்லாஹு தஆலா அழித்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பாதுகாத்தனார். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஈமானை இந்த உலகத்திலே உயர்த்துகிறான், ஈமான்தாரிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறான் என்ற ஒரு படிப்பினையையும் நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். ஏனென்றால் ஃபிரௌனுடைய சம்பவம் குர்ஆனிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே நான் தான் கடவுள் என்று மார்தட்டி சொல்லிக் கொண்டிருந்த அந்த ஃபிரௌன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் கடலிலே மூழ்கின்ற நேரத்தில், கடலிலே மூழ்கடிக்கப்படுகின்ற நேரத்தில் ஈமான் கொண்டான், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டான். ஆனால் மௌத்துடைய நேரத்திலே, மரணத்துடைய நேரத்திலே அவன் கொண்ட அந்த விசுவாசம், மௌத்துடைய நேரத்திலே அவன் ஏற்றுக்கொண்ட அந்த ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுடைய சம்பவத்தை குர்ஆன் இவ்வாறு சொல்லுகிறது, ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல் வ அன மினல் முஸ்லிமீன். நான் தான் கடவுள் என்று இந்த உலகத்திலே குஃப்ரியத்துக்கு தலைவனாக இருந்த, நாஸ்திகத்துக்கு தலைவனாக இருந்த சகோதரர்களே, அந்த ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்படுகின்ற நேரத்தில் ஆமன்து என்று சொன்னான். சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆமன்து என்றால் என்ன? நான் ஈமான் கொண்டு விட்டேன், நான் அல்லாஹ்வை விசுவாசித்து விட்டேன், நான் அல்லாஹ்வை நம்பி விட்டேன் என்ற அந்த தெளிவான வார்த்தையை அவன் சொன்னான். இந்த வார்த்தையோடு மட்டும் அவன் நிறுத்திக் கொள்ளவில்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்றும் சொன்னான். லா இலாஹ இல்லல்லாஹ் உலகத்திலே சிறந்த வார்த்தை. சகோதரர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையும் அவன் சொன்னான். உயிருக்காக கடலிலே, நைல் நதியிலே போராடி கொண்டிருக்கின்ற பொழுது. அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு வ அன மினல் முஸ்லிமீன், ஆமன்து என்று சொல்லி, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி, அதற்கு பிறகு வ அன மினல் முஸ்லிமீன், நானும் முஸ்லிம்களில் ஒருவர்தான், அல்லாஹ்வுக்கு அடிபட்டவர்களில் நானும் ஒருவர்தான் என்ற வார்த்தையை சொன்னான். ஆனால் சகோதரர்களே, அந்த நேரத்தில் மலாயிக்காமார்கள் அவனை பார்த்து கேட்ட, அவனை பார்த்து சொன்ன அந்த விடயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆல் ஆன வகத் அஸைத கப்லு வ குன்த மினல் முஃப்ஸிதீன். ஏ வம்பனே, ஏ ஃபிரௌனே, உனக்கு கலிமா சொல்லுவதற்கு, அல்லாஹ்வை நம்புவதற்கு, அல்லாஹ்வை விசுவாசிப்பதற்கு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதற்கு உனக்கு இப்பொழுதுதானா நேரம் வந்துவிட்டது?
உன்னுடைய உயிர் தொண்டை குலுக்கி வந்ததற்கு பிறகு, உனக்கு உன்னுடைய செல்வம், உன்னுடைய மாளிகை, உன்னுடைய படை, உன்னுடைய பட்டாளம் அத்தனையும் உன்னை விட்டு இழந்ததற்கு பிறகு கடைசி கட்டத்திலேதான் உனக்கு கலிமா சொல்லுவதற்கு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதற்கு நேரம் வந்ததா? ஆல் ஆனவகது அஸைத கபுலு வகுந்த மினல் முஃப்ஸிதீன். இதற்கு முன்பு நீ ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கின்ற நேரத்தில் இந்த உலகத்திலே மிகப்பெரிய குழப்பக்காரனாக இருந்தாய், ஈமானுக்கு எதிராக செயல்பட்டாய். இப்பொழுதுதானா உனக்கு அல்லாஹ்வை நம்புவதற்கு நேரம் வந்துவிட்டது என்று மலக்குமார்கள் கேளனமாக கேட்டதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். சகோதரர்களே, அது மட்டுமல்ல, தஃப்சீர் இப்னு கஸீர் என்ற பிரபல்யம் வாய்ந்த சஹீஹான அந்த முஅத்தமதான ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தஃப்சீரிலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை, ஃபிரௌன் அழிக்கப்பட்ட இந்த சம்பவத்தை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து சொல்லிக் கொடுக்கிறார்கள். நமது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடைசி நபி அவர்கள். முன்னாலே நடந்த சம்பவங்கள் அல்லாஹ் அறிவித்ததின் மூலம் அவர்களுக்கு தெரிந்தது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுத்ததின் மூலம் அவர்களுக்கு தெரிந்தது. எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து சொல்லுகிறார்கள், முஹம்மதே, அந்த ஃபிரௌன் நான் தான் கடவுள் என்று உலகத்திலே வாதிட்டுக் கொண்டிருந்த அந்த ஃபிரௌன் நைல் நதியிலே அழிக்கப்பட்ட நேரத்தில் அவன் கலிமா சொன்னான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னான். அந்த நேரத்தில் நான் பயந்து விட்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லுகிறார்கள், நான் கூட பயந்து விட்டேன். அல்லாஹ்வுடைய தண்டனையை விட அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய இரக்கம் இந்த ஃபிரௌனுடைய விஷயத்திலே முந்தி விடுமோ, இந்த ஃபிரௌனையும் அல்லாஹ் மன்னித்து விடுவானோ என்று பயந்து அவனுடைய வாயிலிருந்து இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை அவனுடைய வாயிலிருந்து ஒழுங்காக வராமல் இருப்பதற்காக என்னுடைய இறக்கையால், என்னுடைய சிறகால் அவனுடைய வாய்க்கு நான் அடித்தேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ரசூலுல்லாஹ்விடத்திலே இந்த சம்பவத்தை சொல்லுகிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஹர்ரம் 10வது நாள் நம்மிலே, நமது நாட்டிலே, முழு உலகத்திலும் அநேகமான மக்கள் நோன்பு பிடிக்கிறார்கள். ஆம், முக்கியமான ஒரு சுன்னத்தான நோன்புதான். பிடித்தவர்கள் பாக்கியசாலிகள், மாஷா அல்லாஹ். ஏனென்றால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃலலு ஸியாம் பஅத ரமலான், ரமலானுடைய நோன்புக்கு பிறகு ஆக சிறந்த நோன்பு முஹர்ரம் மாதத்திலே பிடிக்கின்ற 10வது நாள் பிடிக்கின்ற நோன்பு என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அஃலலு ஸலா, எப்படி ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஸலாத்து தஹஜ்ஜுத், ஸலாத்துல் லைல், இரவு தொழுகை சிறந்ததோ, ஃபர்லான தொழுகைக்கு பிறகு தஹஜ்ஜத் தொழுகை எப்படி சிறந்ததோ, இதே போன்று இந்த சுன்னத்தா ஃபர்லான நோன்புக்கு பிறகு நோன்புகளிலே சிறந்த நோன்பு முஹர்ரம் 10வது நாள் பிடிக்கின்ற நோன்பு என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நோன்புக்கு காரணம் ஃபிரௌனை அல்லாஹ் அழித்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்ததற்காக, அந்த நன்றிக்காக அவர்களுடைய கூட்டத்தினர்கள் நோன்பு பிடித்தார்கள். நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மக்கா 18 நாட்களுக்கு பிறகு சகோதரர்களே மதீனாவை சென்றடைகிறார்கள். அங்கே இருக்கிற யகூதிகள் நோன்பு பிடித்திருக்கிறார்கள். அவர்களிடத்திலே கேட்ட பொழுது அவர்களும் இந்த பதிலை தான் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த முஹர்ரம் மாதம்